உங்களோட சமூக நீதியை நான் புரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஒருத்தவன் இந்த ஜாதியில் பிறந்துட்டானுங்கிறதுக்காக இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது எப்படி அநியாயமோ, அது மாதிரி இந்த ஜாதியில் நீ பிறந்துட்ட, அதனால் நீ கடுமையாக உழைச்சாகணும் அப்படிங்கிறதும் சமூக நீதி கிடையாது. 2019 சிஎஸ்ஆர் நெட் எழுதினேன். சிஎஸ்ஆர் நெட்டில் 72 மார்க்கு கஷ்டப்பட்டு படித்து எழுதினேன். ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். அது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். அந்த டெஸ்ட்டில் 72 மார்க் வாங்கினேன். என்ன நான் ஃபெயிலு. 82 எடுத்தால் தான் நீ பாஸு. உன்னோட கேட்டகரியில் 6% தான். அதனால உனக்கு 6%க்குள்ளே நீ வரல. நியாயம்தான். 6%ங்கிறது என்னோடய மார்க் கிடையாது. ஸோ நியாயம்தான். 68 மார்க் வாங்கினவன் பாஸு, 55 மார்க் வாங்கினவனும் பாஸு வேறு வேறு கேட்டகரியில். சரி, 6% வாங்கலை, கரெக்டு. 2017 சிஎஸ்ஆர் நெட் டிஎன் செட்டு 146 மார்க் வாங்கினேன். 152 மார்க் வாங்கினவன் தான் பாஸு. என்னோட சேம் கேட்டகரியிலேயே 136 வாங்கினவன் பாஸு, கேர்ள்ஸு. ஸோ அதுலேயும் 6% தான். நீ பாஸ் கிடையாது, நியாயம். 2024 176 அதே டிஎன் செட்டில் வாங்கினேன். அப்போவும் 182 எடுத்தால் தான் நீ பாஸு. பிசி முஸ்லீமில் 110 எடுத்தவங்க கூட பாஸு. இது எல்லாமே எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். எலிஜிபிள் டெஸ்ட் இல்லாமல் நியாயமாக நீ வேலை கொடுக்குறேன்னா சரி, வேண்டாம், வேலை வேண்டாம். எலிஜிபிலிட்டி தானே. எலிஜிபிலிட்டிக்கு அறிவை செக் பண்ணணுமா, ஜாதியை செக் பண்ணணுமா? இதுதான் லாஜிக்கு. இதைத்தான் நான் கேட்க ட்ரை பண்ணுறேன். ஜாதியை செக் பண்ணி நீ இந்த ஜாதியில் பிறந்திருக்க, நீ எலிஜிபிள் ஆகணும்னாலே நிறையா படிக்கணும். ஓகே, நான் படிக்க ரெடி. டிஎன் செட்டில் 6% கூட நான் வரல. ஓகே. டெட் எக்ஸாம் இப்போ லாஸ்ட்டாக நடந்துச்சு. அந்த ரிசல்ட் இன்னைக்கு காலைல வந்துச்சு. அதோட ஆதங்கம் தான் இந்த வீடியோவே. அதில் 73 மார்க் வாங்கியிருக்கேன். இதில் இந்த 6% கதையெல்லாம் கிடையாது. எல்லாருமே பாஸ் பண்ணலாம். இந்த பர்சன்டேஜ்லாம் கிடையாது. இவ்வளோ பர்சன்டேஜ் தான் பாஸ் அவுட் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே பாஸ் பண்ணலாம். இதில் நான் வாங்கினது 73 மார்க்கு. எனக்கு கீழே 62 வாங்கினவனும் பாஸ் பண்ணியிருக்கான், 68 வாங்கினவனும் பாஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் நான் வந்து எலிஜிபிள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் படிக்கலையா, அறிவு இல்லையா அப்படிங்கிறதானே எனக்கு தோணுது. இது எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. அதோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோவே. நீங்கள் வேலை கொடுக்குறது கூட பிரச்சனை இல்லை. வேலை கொடுங்க, கொடுக்காம போங்க, கரெக்டு தான். வேலை வந்து இந்த பர்சன் தான் போகணும், இப்போ 6% இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறியே, கரெக்டு தான். எலிஜிபிளில் என்ன வந்துச்சு? எலிஜிபிளில் நீ தான் ஒருத்தன் என் கூட இருக்கிறவன் 35 எடுத்து பாஸ் பண்ணுறான், நான் 40 எடுத்து பாஸ் பண்ணலைன்னா எப்படி அது கணக்காகும்? ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இது வந்து 1 மார்க்கோட டிஃப்ரெண்ட் இல்லை, 11 மார்க்கோட டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எனக்கு இது புரியவே இல்லை.